எனது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இனிய செய்தி என்ன என்றால், நான் அழகாய் வாக் பண்ணி நான் தேவனோடு பேசி நடந்து கொண்டிருக்கும்போது, ஜெபித்து கொண்டிருக்கும்போது, துதித்து கொண்டிருக்கும்போது என் கண்ணில் பட்ட ஒரு இனிதான காட்சி என்னவென்றால், அதை தான் வந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னென்றால் 2 குருவிகள் ஒரு அழகான மின்கம்பத்தின் மேல் உட்கார்ந்து அவைகள் துதித்து கொண்டிருந்தது, அழகாய் பாடிக்கொண்டிருந்தது. அந்த பாடலை கேட்கும்போது என் உள்ளத்தில் உதயமான ஒரு சங்கதி என்னென்றால், அது எவ்வளோ அழகாய் பாடுகிறது பாருங்கள், எவ்வளோ அழகாய் தேவனை துதிக்கிறது. இந்த நாளை தந்தீங்களே நன்றிப்பா, இந்த நாளை நீங்கள் கொடுத்தீங்களே, உணவு தந்தீங்களாப்பா நன்றின்னு சொல்லி தேவனை படைத்த பரமனை அது பாடி துதித்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது என்னுடைய என்னுடைய சிந்தனைக்குள் உதித்த ஒரு வேத வசனம் என்னவென்றால், மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். அது என்னவென்று சொல்லுகிறது என்றால், அகைத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதுமில்லை, அவை அறுக்கிறதுமில்லை, ஆனால் அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிற பரமபிதா மனிதனை தம்முடைய சாயலில் படைத்த மனிதனுக்கு பிழைப்பூட்ட அவர் அதிக நிச்சயமுள்ளவராக இருக்கிறார் அல்லவா. அப்போ ஏன் மனித குலம் கவலைப்படுகிறது, ஏன் கண்ணீர் வடிக்கிறது என்றால், படைத்த பரமனை பார்க்காதபடி, படைத்த பரமனிடத்தில் பேசாதபடி, படைத்த பரமனோடு உறவாடாதபடி இருக்கிற காரியங்கள் தான் இவைகளுக்கு காரணமாய் இருக்கின்றன. பாருங்கள், தேவன் மனிதனை படைக்கும்போது அவர் தம்முடைய சாயலாக படைத்து அனைத்தையும் மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே உலகத்தில் உண்டாக்கி வைச்சிருந்தார். ஏனென்றால் அவன் கவலைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, பசியாக இருக்கக்கூடாது, அவன் சந்தோஷமாய் புசித்து பழுகி பெருகும் என்று தேவன் ஆதியாகம புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். மனிதனை இவ்வனமாய் படைத்தார், இவ்வனமாய் வாழ சொன்னார், இவ்வனமாய் இருக்க சொன்னார். ஆனால் மனித குலமோ அந்த பாக்கியத்தை இழந்து மாறாக பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால, சர்ப்பத்தின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால தேவனுக்கும் மனிதனுக்கும் இந்த உறவு துண்டிக்கப்பட்டது. ஆனால் தேவனோ அப்படியே பார்த்து கொண்டிருந்தால், அப்படியே நியாயாதிபதிகள் அப்படி காலங்கள், அப்படியே தீர்க்கதரிசி காலங்கள், அப்படியே வேதத்தில் அநேக காரியங்களும் பார்த்துக்கிறோம். ஆனால் தேவன் மனிதனை தம்மோடு இணைக்கும்படியாக, பேசும்படியாக, உறவிடும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, வார்த்தையின் தேவன், அவர் இந்த பூமிக்கு அவதரித்து மனித சாயலாய் மாற்றி அவர் மனிதனுடைய எல்லா அக்கிரமங்கள் பாவத்துக்கு தண்டனையாக மனிதன் நடு சுவரை அவர் தம்முடைய இரத்தத்தினாலே முறியடித்து சிலுவின் மரணத்திலே ஜெயித்து 3 நாள் உயிரோடு இருந்து பாவ மன்னிப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இதன் மூலிமா தான் கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்பவர்கள் எத்தனை பேர்கள் அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளையாகப்பட்டோம் எது நிமித்தமாக? கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலியமாக, அவருடைய புதிய உடன்படிக்கையின் மூலியமாக நாம் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கோம். எனக்கு அன்பான